நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மலர் கண்காட்சி முதல் பெலூன் ஃபெஸ்டிவல் வரை அடுத்த 15 நாட்களுக்கு நம்ம சென்னை நகர்ல நடக்க போற மிக முக்கியமான ஈவெண்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் ஈவெண்ட் நம்ம YMCA நந்தனத்துல நடைபெற்று கொண்டிருக்கும் புக் ஃபேர் தான். போன மாதம் அதாவது டிசம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிச்ச இந்த புத்தக கண்காட்சியானது பாத்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் YMCA நந்தனத்துல நடைபெற்று இருக்கு. நிறைய நியூ புக் கலெக்ஷன்ஸ் இந்த முறை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிச்சயமா இந்த ஆண்டு நடைபெறும் புத்தக கண்காட்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஈவெண்ட் மாமல்லபுரத்துல நடைபெற்று கொண்டிருக்கும் மகாபலிபுரம் டான்ஸ் ஃபெஸ்டிவல். இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல் போன மாதம் 22ஆம் தேதி ஆரம்பிச்சது. இப்படி டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கிய இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஆனா போன வாரம் நம்ம முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் நம்ம எல்லாரையும் விட்டு மறைந்து பிரிந்து சென்ற ஒரு காரணத்தினால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் துக்கத்தை அனுசரிச்சு வந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவலை டெம்பரவரியா பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல் மீண்டும் நாளைக்கு, அதாவது ஜனவரி 2ஆம் தேதியான நாளைக்கு தொடங்கி ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம சென்னை எடுத்த மகாபலிபுரத்துல நடைபெறவிருக்கு. இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவல்ல கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், குச்சிப்புடி, பரதநாட்டம் போன்ற பல்வேறு ஃபார்ம்ஸ் ஆஃப் டான்சஸ் இடம்பெற்றிருக்கு. இந்த டான்ஸ் ஃபெஸ்டிவலுடைய டைமிங் ஆனது பார்த்தீங்கன்னா மாலை ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 8:30 மணி வரை நடக்குது. அடுத்து நம்ம பார்க்க போற ஈவெண்ட் சாரஸ் எக்ஸிபிஷன். இந்த சாரஸ் எக்ஸிபிஷனும் புக் ஃபேர் நடைபெற்று கொண்டிருக்கும் அதே YMCA கிரவுண்ட்ஸ்ல தான் நடக்குது. இந்த சாரஸ் எக்ஸிபிஷன்ல ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற கிராஃப்ட்ஸ்மேன் அவங்க உருவாக்கிய பொருட்களை இந்த எக்ஸிபிஷன்ல டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மகளிர் சுய உதவி குழு அப்படின்ற இது போல பல்வேறு அமைப்புகள் இருக்கு. இவங்க எல்லாரும் தயாரித்த கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டோர் மேட்ஸ் ஆகட்டும், கையால் நெய்யப்பட்ட புடவை ஆகட்டும், இது போல பல்வேறு பொருட்கள், அதாவது பெரும்பாலும் இது எல்லாமே ஹேண்ட்மேட் பொருட்களாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இந்த சாரஸ் எக்ஸிபிஷன் 27ஆம் தேதி தொடங்கிச்சு. இது ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் YMCA கிரவுண்ட்ஸ்ல நடக்குது. இந்த சாரஸ் எக்ஸிபிஷன் காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு ஒரு 8 மணி வரை நடைபெறுது. ஸோ ஒரு வீக்கெண்டில் நீங்கள் YMCAக்கு போனீங்க அப்படின்னா இந்த சாரஸ் எக்ஸிபிஷனையும் பார்த்துடலாம். அட் த சேம் டைம் ஒரு 11 மணி 12 மணிக்கு தொடங்குற புக் ஃபேரையும் போய் நீங்கள் விசிட் பண்ணிட்டு வந்துட முடியும். YMCAலேருந்து அப்படியே செம்மொழி பூங்காவுக்கு போயிடலாம். ஏன்னா அங்கே தான் அடுத்த ஈவெண்ட் ஆனது நடக்க போகுது. செம்மொழி பூங்காவில் இந்த 4th சென்னை ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நாளைக்கு தொடங்குது. அதாவது ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு 4th எடிஷன் ஆஃப் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் தொடங்குது. இப்படி நாளைக்கு காலை ஒரு 10 மணிக்கு தொடங்குற இந்த மலர் கண்காட்சியானது ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இந்த மலர் கண்காட்சியுடைய டைமிங்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா காலை ஒரு 10 மணி அளவுல தொடங்குது. அங்கிருந்து இந்த கண்காட்சியானது இரவு ஒரு 8 மணி வரை தினமும் நடைபெறுது. இந்த மலர் கண்காட்சிக்கு கட்டணமா பெரியவர்களுக்கு 150 ரூபாயும், சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் கட்டணமா நிர்ணயம் செய்திருக்காங்க. இந்த மலர் கண்காட்சியில 800க்கும் மேற்பட்ட ஃப்ளவர் வெரைட்டிஸை டிஸ்பிளேல வச்சிருக்க போறாங்க. ஸோ நிச்சயமா இந்த கண்காட்சியை மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த ஈவெண்ட் இந்தியாவிலேயே மாணவர்களால் நடத்தப்படும் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் நம்ம சென்னை IIT மெட்ராஸ்ல நடக்க போகுது. மாணவர்களால் நடத்தப்படும் இந்த ஈவெண்ட்டை சாஸ்திரா டெக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம IITல 26th எடிஷன் ஆஃப் சாஸ்திரா 2024 ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கி ஜனவரி 7ஆம் தேதி வரை நடக்குது. இந்த ஈவெண்ட்ல IIT மாணவர்கள் கண்டுபிடிச்ச பல்வேறு இன்வென்ஷன்ஸை டிஸ்பிளேல வச்சிருக்க போறாங்க. IIT மெட்ராஸ் அப்படின்னு சொன்னாலே இன்வென்ஷன்ஸ் அண்ட் புது புது ஐடியாஸ்க்கு பஞ்சம் இருக்காது. அந்த அளவுல நிறைய விஷயங்களை அந்த கல்லூரி மாணவர்கள் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஈவெண்ட்ல டிஸ்பிளேல வைக்க போறாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா கூப்பிட்டு போங்க. ஏன்னா அவங்களுடைய அறிவுசார் தேடலுக்கு இந்த ஈவெண்ட் பெரிய அளவுல உதவியா இருக்கும். ஏன்னா IIT மாதிரியான ஒரு கேம்பஸ் உள்ள போய் பார்த்தா தான் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எதெல்லாம் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸா இருக்கு போன்ற பல்வேறு விஷயங்களை மாணவர்களால் கற்றுக்க முடியும். ஸோ நிச்சயமா பெற்றோர்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போங்க. அவங்களுடைய எதிர்காலத்திற்கு பெரிய அளவில் இது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கலாம். இந்த ஈவெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 130 ஸ்டால் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 70,000 to 80,000 பேர் இந்த ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஃபிட்னஸ்க்காக நடக்கிற ஈவெண்ட்னு சொல்லலாம், இல்லைனா நல்ல ஒரு காஸ்க்காக நடக்கிற ஈவெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, சென்னையுடைய லார்ஜஸ்ட் மேரத்தான் இந்த மாதம் 5ஆம் தேதி நம்ம சென்னையில நடக்குது. ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நடத்தும் இந்த சென்னை மேரத்தானுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க உங்களுடைய பிப்ஸை நீங்க ECRல இருக்கிற RK கன்வென்ஷன் சென்டர்ல போய் வாங்கிக்கலாம். ECRல இருக்கிற RK கன்வென்ஷன் சென்டர்ல ஜனவரி 3 மற்றும் 4ஆம் தேதியில காலை ஒரு 9 மணி முதல் மாலை ஒரு 6 மணிக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய பிப்பை கலெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த பிப்பை நீங்க கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறும்
மேரத்தான்ல போய் உங்களால பங்கேற்க முடியும். அதனால மறக்காம உங்க பிபிபி கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு காசுக்காகவும் ஜனவரி 5ஆம் தேதி கொடுங்க. அடுத்த ஈவெண்ட் ஈசிஆர்ல திருவடந்தை அப்படின்ற ஒரு பகுதியில் நடக்குது. இந்த ஈவெண்ட்ல வானத்துல பறக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்திருக்கு. ஆமாங்க, தி 10th எடிஷன் ஆஃப் பெலூன் ஃபெஸ்டிவல் இந்த மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிச்சு 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம சென்னை நகர்ல நடக்குது. மாலை ஒரு 3 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த பெலூன் ஃபெஸ்டிவல் ஆனது இரவு ஒரு 9:30 மணி வரை நடைபெறுது. இந்த பெலூன் ஃபெஸ்டிவல்ல இந்த பெலூன்ஸை பறக்க விடுறதோட மட்டும் இல்லாம ஷாப்பிங், மியூசிக், கிட்ஸ்க்கான ஜோன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் அடங்கி இருக்கிறதா சொல்றாங்க. நிஜமாவே இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எக்ஸைட்டிங் அப்படின்னு நான் மீன் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஃபுல்ஃபில்டு ஈவெண்ட்டாக இருக்கும். குழந்தைகள் நிச்சயமா இந்த ஈவெண்ட்டை பெரிய அளவில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஈவெண்ட் ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் ஆனது நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல ஜனவரி 11ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. நீங்க ஹிந்தி சாங்ஸ் நிறைய கேட்பீங்க, இல்லைன்னா பாலிவுட் சாங்ஸ் நிறைய கேட்பீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் உங்களுக்கான ஈவெண்ட் தான். ஜனவரி 11ஆம் தேதி அன்னைக்கு மாலை ஒரு 6 மணி அளவுல நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல சோனு நிகம் அவர்கள் ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவிருக்காரு. இவரோட பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உடனே இதற்கான டிக்கெட்ஸை பேடிஎம் இன்சைடர், புக் மை ஷோ மாதிரியான வெப்சைட்ஸ்ல போய் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட் ரன்னிங்காக போயிட்டு இருக்கு. ரீசெண்டா நம்ம சென்னையில விஜய் ஆண்டனி அவர்களுடைய லைவ் கான்சர்ட் ஒன்று நடக்கிறதா இருந்தது. பட் ஆனால் ஒரு சில காரணங்களால அந்த ஈவெண்ட் ஆனது கேன்சல் ஆயிடுச்சு. அந்த ஈவெண்ட்டும் இந்த மாதம் ரீஸ்கெடியூல் பண்ணி நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதற்கான டேட்ஸை இவங்க அனௌன்ஸ் பண்ணல. பட் டேட் வரும் பட்சத்தில் நிச்சயமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பெரிய ஈவெண்ட்ஸோட சேர்த்து மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் 2025 அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டும் நடக்குது. அதே மாதிரி ரோவிங், போட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டும் அடையாறுல ஜனவரி 7ஆம் தேதி அன்னைக்கு தொடங்குது. மெட்ராஸ் போட் கிளப் ஹோஸ்ட் செய்கிற இந்த ஈவெண்ட் ஆனது ஜனவரி 7ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம சென்னையில நடைபெறவிருக்கு. கூடிய விரைவில் சென்னை சங்கமம், பொருட்காட்சி போன்ற ஈவெண்ட்ஸும் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான் ஏதாவது ஈவெண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி சென்னையில இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.